தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்துடன் தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை. மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பலன் கிடைக்கும் என்பது தெரியவில்லை. தாவேகா தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். கஜா புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கிடைக்காதவர்கள் அரசிடம் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். பழனிமலை அடிவாரத்தில் பஞ்சாமிர்தத்துக்கு தட்டுப்பாடு என பக்தர்கள் புகார். தேவஸ்தான பஞ்சாமிர்தம் கிடைக்காததால் அருகில் உள்ள தனியார் கடையில் பஞ்சாமிர்தம் வாங்கும் பக்தர்கள். தைப்பூசத்தையொட்டி கோவை மருதமலை முருகனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் செல்வதால் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் கூட்டம். அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியோ செங்கோட்டையன் விமர்சிக்கவில்லை. கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என செல்லூர் ராஜு பேட்டி. ஏங்க இது என்னங்க அர்த்தம் இல்லாம இருக்கு? எங்க கட்சியை தான் நீங்க பேசுறீங்க, ஒண்ணுமே இல்லை. அதுல நிகழ்வு நடத்தினது விவசாய சங்கம், அதுல அம்மா படம் தலைவர் படம் இல்லை என்பதே அவருடைய கோரிக்கை. அது அந்த அமைப்பாளர் சொல்லியிருக்காரு. அதுதான் இது ஒரு பெருசா எடுத்து போய் நேற்று கூடங்களாம். இன்னைக்கு திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கிறவர்கள் காசை வாங்கி கொண்டு ஊடகவழியாளர்கள் சொல்லிக்கொண்டு சில பேர் வழிக்கு இந்த இயக்கத்திற்கு ஏதாவது சிறு ஊர் விளைவிக்கலாம். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாநிலங்களவை உறுப்பினராக திட்டம். பேரவைத் தேர்தலில் தோல்வி அடைந்த நிலையில் முடிவு என திட்டம். வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன திருவிழா கோலாகலம். காலை 10 மணிக்கு 2வது ஜோதியை தரிசித்த பக்தர்கள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடுத்தடுத்து 2 கடைகளில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். தென்காசி மாவட்டம் விளக்கு அருகே குளத்தில் 30 வயது இளம்பெண் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரில் சென்று விசாரணை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்கியது. நக்சலைட்டுகள் அச்சுறுத்தல் மீறி 45 லட்சம் வாக்காளர் அமைதியாக வாக்களிக்க கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு. ரஷ்யாவில் 1800 டன் எரிபொருட்களுடன் தரை தட்டி நிற்கும் சீன கப்பல். கடற்கரை பகுதியில் அவசர நிலை பிரகடனம். சிலி நாட்டில் 3வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீ. உடல் சோர்வுடன் தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்பு வீரர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.